நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 666வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சிஷ்யர்கள் ஜார்ஜியாவில் இருக்கிற ஆனந்த், அப்புறமா வந்து ஸ்ரீனிவாஸ் குமார் இருக்கார் மடம் பக்கத்தில். அவரெல்லாம் வந்து தே ரெக்வஸ்டட், ஆமாம் சிற்ப சாஸ்திரத்தை உங்களுக்கு நிறையா தெரியும், அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து சிற்ப கலையெல்லாம் ஒன்று படிக்கலை, பட் பை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய கோவிலில் சிற்பிகிட்டலாம் பேசி 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 கற்றுண்டேன். அதாவது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பஞ்சமி அன்னைக்கு இவர் வந்துட்டு போகிறார் அருப்புக்கோட்டையிலேருந்து கிருஷ்ணன், மனைவி கௌசல்யா. அவள் வந்து மாதங்கிக்கும் வாராகிக்கும் கோவிலில் கருங்கல்லே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போகிறாள். 6ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ மாதங்கி சில ஃபோட்டோ அனுப்பிச்சா எனக்கு. அந்த ஃபோட்டோ ஐ டென்ட் சேவ். அது எப்படி இருக்குன்னா, வாயில் புடவை கட்டின்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, கருங்கல் விற்கிறோம். ஜஸ்ட் இமேஜின் அந்த மாதிரி கூட. அதாவது சிற்ப சாஸ்திரத்தை என்ன சொல்லுங்கன்னா, அது வந்து அந்த சிற்பக்கட்டுன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம புடவை அது மேலே கட்டலாம், அது வேறு. அம்பாலேயே புடவை கட்டி வைக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சிற்ப சாஸ்திரத்தை இட் டசன்ட் அலோவ் தட். சுதையில் பண்ணலாம். அதை சுதையினா இந்த சிமெண்ட் பிளாஸ்டர் அதெல்லாம் பண்ணி கோபுரத்தில் சிலையை வைக்கிறா இல்லையா, அதுக்கு மட்டும்தான் பண்ணலாம், தவிர இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மகாபலிபுரத்தெல்லாம் போய் இவன் நேராக போய் காரில் வாழ்ந்துடுறா ஊற்றுறோம். இந்த மாதிரி தான் இது பண்ணேன் மாதங்கி இது. அப்புறம் கூட நான் மணிவண்ணன்கிட்ட கேட்டேன், நான் இப்போ நீ போய் கரெக்ட் பண்ணி தர முடியும் பாப்பா, சரி பார்க்கலாம் சார், இப்போ டைட்டாக இருக்குன்னா. சரி எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி இப்போ அம்மாவுடைய விருப்பம் எப்படி இருக்கோ அப்படியே ஆகிட்டோண்டு. அதனால் வாராகி கரெக்டாக கச்சை கட்டி வாராகி விக்கிரகத்தை நான் இங்கே பண்ண சொன்னேன். ஸோ தே கேன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாராகி அண்ட் மாதங்கி. மாதங்கி கூட இந்த சாய்வு கொண்டையெல்லாம் வந்து கருங்கல்லையே பண்ணணும் அவசியம் இல்லை. மேலே அலங்கார பொருளாக வைக்கும்போது சாய்வு கொண்டை மீனாட்சி இடம் வைக்கலாம், தவிர ஒரிஜினலாக மீனாட்சிக்கே அப்படியே ஸ்ட்ரைட் கொண்டை தான். கருங்கல்ல இருக்கிற ரூபம் மீனாட்சிக்கு அந்த இப்படி நேராக இருக்கிற கிரீடம் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து தங்கத்திலேயோ வைரத்தால் இழைச்ச இந்த சாய்வு கொண்டையில் முத்து கொண்டை அதெல்லாம் அட்டாச் பண்ணுறா தனியாக. ஸோ அது வேறு. அதே சிற்ப சாஸ்திரத்தை கொண்டு வரக்கூடாது, நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டாளுக்கு வச்சுருப்பா அது மாதிரி சாய்வு கொண்ட சிற்பத்திலே வந்துடும் அது. ஸோ அது பரவாயில்ல. ஏன்னா வந்து அவள் மனுஷியாக பிறந்து இது மாதிரி ஆனதுனால. இப்போ கம்மிங் டு த சப்ஜெக்டு, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இது வந்து ஆள்காட்டி வர கட்டை வர நம்மளுடைய முகவாயில் இப்படி வச்சு இப்படி பண்ணால் இது பேர் ஒரு தாளம் பேர். இது கணக்கு உண்டு. ஸோ சிற்ப சாஸ்திரத்தில் நம்ம பார்த்துடலாம். சிற்பத்தின அது வந்து ஸ்திரீ தேவதைகள்லாம் பண்ணும்போது நவத்தாளத்தில் பண்ணணும். அந்த மாதிரி இந்த முகத்தை தவிர அதே அளவு 8 பங்கு பாட்டம் வரைக்கும் வரணும். அப்படி இல்லைன்னா தப்புன்னு அர்த்தம். அது புருஷ தேவதைகள் ஈஸ்வரன், முருகர், பெருமாள் வளம் பண்ணும்போது தசதாளத்தில் வரும். அது 10 மடங்கு இருக்கணும். அதை முகமாட்டம் கீழே 9 மடங்கு கூட்டினா 10 வரணும். அது நல்லா புரிஞ்சுக்கோ. திஸ் இஸ் சிம்பிளஸ்ட் கால்குலேஷன். இப்போ கூட இந்த வழக்கு கடையில் இந்த ராஜேஸ்வரி ஒரு அம்மா ரொம்ப அழகாக ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவளுக்கெல்லாம் அந்த நாலேஜ் பத்தாது. மொத்தையாக பித்தளையில் என்னென்னோ வைக்கிறா. அதெல்லாம் அவ்வளோ பெருசெல்லாம் ஆற்றுல வச்சு டெக்கரேட்டிவ் ப்ரைஸாக வச்சுக்கலாம், தவிர பூஜா கிரகத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இவ்வளோதான் வச்சு. ஏன்னா வந்து பெருசாக கொண்டு ஆற்றுல வச்சுக்கிட்டாரா அதுக்கேற்ற சோத்தை வடித்து போடணும். அதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு தேவதா பொம்மையே அந்த காலத்தை பயந்தந்தா கட்டை விரல்னு சொல்ல, அழகாக 6 inches வச்சுருந்தா கூட அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த நைவேத்தியங்கள், பூஜை முறைகள் இதெல்லாம் பண்ணணும். பண்ணாதான் அங்கே தெய்வ சாநித்தியம் இருக்கும். அது எங்கள் காலத்தில் ராஜராஜேஸ்வரி இந்த 1992 வந்த விக்கிரகம் வந்து அந்த கரெக்டாக அந்த நவதாளத்தில் இருக்கிற அந்த அதுக்கு உண்டான முகத்தை அந்த சின்ன அந்த முகத்தின் மாதிரி 9 பாகம் இருக்கும் கீழே, 8 பாகம் கீழே, மொத்தம் டோட்டலாக 9. இது வந்து நீங்கள் வென் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ், கும்போணத்தில் வாங்குகிறோட, இந்திரா ஸ்டோரில் வாங்குகிறோட, கிரியில் வாங்குகிறோட, பஞ்சலோகத்தில் இங்கே வாங்குங்க. ஆனால் புடவை கட்டியெல்லாம் வாங்கக்கூடாது. அது வந்து ஸ்லாகியம் இல்லை. அதில் வந்து பிராணபரிஷா பண்ணும்போது அந்த இறை சக்தியை வந்து இறக்காததில்லை. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து பெரிய பெரிய கற்சிலைகளுக்கெல்லாம் கூட அங்கே அது கோவிலில் அதுதான் அப்படி. அந்த காலத்திலேயே
இப்போ நம்ம ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது சிஎம்மாக இருக்கும்போது இந்த புக்கு வெளியிட்டா. நான் வந்து கிரியில் தான் வாங்கினேன் அந்த காலத்தில். ஓரளவுனா நான் இப்போ 2003 ஐ வாஸ் பர்ச்சேசிங் சாரி இந்த ராஜராஜேஸ்வரி கட்டும்போது 2003 28/7/2003 இந்த புக்கு வெளியிட்டிருக்கா. இது வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறையின் மூலம் வழிபட்டது. பாருங்க, இந்த இது வந்து ரிஷபாரூடர் அந்த அழகான கொண்டையை போட்டிருப்பார் பரமேஸ்வரன், பக்கத்தில் பார்வதி நிற்போ பாருங்கள் எப்படி நிற்கிறா பாருங்கள், அந்த லாவண்யம் பாருங்கள், அந்த இதெல்லாம் வந்து அந்த கணக்கு உண்டு, அது பிரகாரம் இருந்தால் தான் அழகு. அது இப்போ வரதெல்லாம் எல்லாம் குள்ளபாஸ்கரான இருக்குது, இடுப்பு கீழே பார்த்து பத்தையாக இருக்குது. பார்த்தா இங்கோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் விஷ்ணு அந்த ஆஞ்சநேயர் எல்லாம் குள்ளபாஸ்கர் தான். நான் என்ன இப்படி பண்ணியிருக்காங்க, ஏன்னா வாங்குற ஆளுக்கு தெரியணும் அது பேஸு. ஸோ அதில் வந்து இறை சக்தி வந்து குடியேறாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது தெரியாதா, நட்டக்கல்லும் மேசுமா நாதம் இருக்கிற அது வேறு சிவலிங்கத்துக்கு வேணால் அப்பிடிக்கப்படுது. பட் இந்த மாதிரி ரூபங்கள் செதுக்கும் போது அதனால தான் ஆதி காலத்து இதெல்லாம் வந்து பார்த்தா திருவேழி மலையில் மாப்பிள்ளை சாமின்னுவா, பார்த்தா உயரமாக இருக்கும். இதெல்லாம் சந்திரசேகர் இங்கே கூபத்துக்கு போனால் கடம்பத்தூர் பக்கத்தில் கூபம்னு ஒரு ஊர், அங்கே திருவிற்கோலம் பேர், விற்கோலத்து திரிபுராந்தக திருப சுந்தரின்னுவா. அங்கே இருக்கிற சந்திரசேகர் கிட்டத்தட்ட அந்த உற்சவ மூர்த்தியை 1 2 3 3 அடி உயரம் இருக்கும். அது அழகாக இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு உயரம் தான் அழகு, ஆண்மை கூட சேர்ப்பான். இப்போ உதாரணமாக ஜெயன் ரவி சொல்வேன் நான், நல்ல அந்த 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 பர்சனாலிட்டிக்கு அந்த உயரம் இருந்தால் அழகு. குள்ளமாக யாராக இருந்துச்சுங்க அதை வந்து சோபிக்காது. இது வந்து சில்பசாஸ்திரத்தையே சொல்கிறது இது. ஸோ நம்ம வந்து வாங்கும்போது சரி, பண்ணும்போது சரி, பண்ணுறது நல்லது. ரெடிமேடாக போய் வாங்குறது வரும்போது, ஏன்னா எங்கள் குருமாதா வந்து ஒரு தடவை கூட்டம் வச்சாங்க, என்ன பண்ண தவிழர கிருஷ்ணன் யாரோ கும்போணத்தில் வாங்கி கொடுத்துட்டு பாடுறாது, ஆம்பளை பையன் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, கிருஷ்ணராட்டமே இல்லைடா அது அப்படின்னா. அப்புறம் மதம் சுந்தர் இந்த மறைமலை நகர சபதி அவனை கூட்டு வந்து அதை அப்படியே செதுக்கி வேணால் பார்க்கலாமான்னு செதுக்கி பார்த்தா டப்புன்னு ஓட்டா போயிடுது. கிருஷ்ணரோட உடம்புள்ள ஓட்டையாகி உள்ள கம்பி வேலையெல்லாம் சுற்றி வச்சுருக்கான். கும்பகோணத்தில் பண்ண லட்சணமாக எப்படி இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலான்னா அதை அப்படியே உருக்கிட்டு அப்புறம் அம்மா வந்து நிறைய தங்க காசெல்லாம் போட்டு நேராக அவளை போய் மூசில் கொண்டு போட்டான். அவ்வளோ அதி அற்புதமான ஒரு கிருஷ்ண விக்கிரகம் தவிர மாதிரி குழந்தைன அப்படி எடுத்து கொஞ்சலாம் அந்த அம்மா கையில் வச்சுட்டே இருப்பாள். அந்த விக்கிரகத்தை தொட்டிலெலாம் போட்டு அது பண்ணுவாள். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இந்த பேதங்கள் கிடையாது. அதாவது வாரத்தில் வந்து மார்கழி மாதம் 30 நாளும் ஆண்டாளை, காமாட்சி அம்மனே ஆண்டாளை மாறிவிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாள். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து தேங்காய் மாலை போடுவோம். ஒவ்வொரு தனித்தனி பூஜைகளாக இருக்கும் ஒவ்வொரு சாமிக்கும். ராதா கல்யாணம், எனக்கு ராதா கல்யாணத்தோட நாட்டம் கிடையாது, எனக்கு அது உடன்பாடும் கிடையாது எனக்கு. ஏன்னா ராதைக்கும் கிருஷ்ணன் கல்யாணமே இல்லை. அந்த புராணாஸ் எடுத்து பார்த்தா இப்போ சொல்லலாம், ராதை அண்ட் கிருஷ்ணான்னு எடுக்கும்போது ராதே கிருஷ்ணா அப்படின்றா. ராதை வந்து ஷி காட் மேரிட் டு அயன் கோஷ்ன்றோட கல்யாணம் பண்ணிக்கிறார். ராதையோட கல்யாணத்து அன்றைக்கி கிருஷ்ணர் வந்து அவங்க மடியில் வந்து உட்காந்துக்கிறான்னு இருக்கு. இது இருக்கு, பாகவத புராணத்துலேயே வருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ ராதைக்கும் கிருஷ்ணனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? ருக்மிணி கிருஷ்ணா கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல. அதனால தான் தென்னாங்கூரில் கூட அந்த ருக்குமாயின்னு சொல்கிறாங்க, பாண்டுரங்கன்னு பண்ணுறாங்க. அதே மாதிரி விட்டல்தாஸ் அந்த கோவிலில் கூட தர்ஷனா பாண்டுரங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காவா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில்ப சாஸ்திரம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும். அது அப்போ தான் வந்து அந்த இறை சக்தி அதில் உரையும். அதில் வந்து வச்சுக்கலாம், பித்தளை விக்கிரகம் கூட வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த காப்பரில் இருக்குது. அதனால தான் சோழர் காலத்தில் ராஜாக்கள்லாம் காப்பர் செப்பு சோழர் காலத்து செப்பு படிமங்கள், அந்த செப்பு படிமங்களை தேடி தான் த்ரூ அவுட் த வேர்ல்டு பீப்பர் ஜஸ்ட் அது மேலே அவ்வளோ உந்துதல் ஏற்பட்டு கடத்தின்னு போகிறான். ஸோ ஒவ்வொரு செப்பு படிமங்கள், அதே மாதிரி சிவபுரம் நடராஜர் அங்கே போய் திருப்பி வந்துட்டு சிவபுரத்தை ஜெயலலிதா பீரியட்லாம் வந்து திருப்பி அது இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாருன்னா, ஒவ்வொரு ரூபங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு. இதே மாதிரி சுதந்திர தேவதான்னு இருக்கு. சுதந்திர ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நினச்சிக்க வேண்டாம். சுதந்திரன்னு தனியாக இருக்க சக்திகள். மகாலட்சுமிலாம் தனி சக்தி, வெள்ளியம்மை தனி சக்தி, இதெல்லாம் சுதந்திர தேவதை. மாரியம்மன் தனி சக்தி. இவெல்லாம் கச்சை கட்டிகிட்டு இருப்பா.
புருஷ தெய்வத்துக்கு அடங்கின சக்தியெல்லாம் இடது பக்கத்தில் இருக்கும். அதாவது பூமாதேவி, அதே மாதிரி தேவசேனா, இவெல்லாம் புருஷ சக்திக்கு இடது பாகத்தில் இருப்பாள். அவளுக்கு கச்சை இருக்காது. ஸோ அதுக்கு உட்பட்ட சக்தி இது. அதே மாதிரி சிவன் கோவில் அம்பாள்லாம் பரிவார சக்தி தான். அம்பாள்லாம் அதுக்கெல்லாம் கச்சையே இருக்காது, திறந்த மார்பாக தான் இருக்கும். சிவன் கோவில் அம்பாள் நல்லா பாருங்கள், மூலஸ்தான அம்பாள் வந்து திறந்த மேரையாக இருக்கும், கச்சை கட்டியிருக்காது. கச்சை கட்டியிருந்தால் தனி சக்தின்னு அர்த்தம். அது நல்லா இது பண்ணும்போது அது மாதிரி பண்ணணும். இப்போ சில சிற்பிகளை நம்ம சொல்லலைன்னா அதையே சுதந்திர தேவையாட்டம் பண்ண மாட்டான். இப்போ லலிதா பரமேஸ்வரி அப்படின்னா அவளுக்கு கச்சை இருக்கணும். மிச்ச தேவதைக்கெல்லாம் வந்து கச்சை இருக்காது. அதாவது துர்க்கை வந்து கோஷ்டத்தில் வந்தாலும் அவள் சுதந்திரமானவா. ஸோ அவளுக்கு கச்சை உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போதே அது செலக்ட் பண்ணும்போது இப்போ வந்து நிறைய இந்த அலிகார் நார்த் இந்தியாவில் மொரதாபாத்னு இருக்கு. அங்கேயாலும் இட்லி போண்டா ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு வந்து வடக்கு கடையில் வந்துடுறது நிறைய. இவ்வளோ முடிச்சு முருகர்னா எதுக்கு இவ்வளோ விஷயம் என்ன பண்ண முடியும்? நம்ம இவ்வளோ பெரிய பித்தளை செலவு வச்சுட்டா பூஜை பண்ண முடியுமா? அதுக்கு நம்மளால் ஆற்றுப்பட முடியாது. கோவிலில் பித்தளை சிலையும் வைக்க மாட்டான். நல்லா பஞ்சுங்க. கோவிலில் பஞ்சலோகம் கொடுத்தி இல்லை செப்பு படிமங்கள் அலோடு. பித்தளையை வந்து நாட் அலோடு. நம்ம கோவிலில் வைக்கிறது வந்து பித்தளை வந்து நாட் அக்செப்டட். பித்தளை வந்து அது மட்டமாக தான் சொல்லியிருக்காது அதில். பட் கிரகத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப அழகாக இந்த ஆர்பி சாட்டை வச்சுக்கிறது அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். பட் பெருசாக வாங்க பிரச்சனைகள் தான். அதெல்லாம் திருநெல்வேலி சைடில் இருக்கிறதுனால நான் வந்து அப்ரிஷியேட் பண்ண வந்து வாழைப்பூ விளக்கு. இது வாழைப்பூ விளக்கு. அதாவது ரொம்ப அழுக்காச்சுன்னா கூட தொடச்சிட்டு புளியை வச்சு ஜஸ்ட் ரப் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோன்னா அழகாக பண்ணணும். இப்போ தஞ்சாவூர் விளக்கெல்லாம் இப்போ கும்பகோணத்து விளக்கெல்லாம் அந்த 5 முகம்லாம் சொல்கிறா, க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதில் பூ டிசைன்லாம் போட்டுடுறா. இப்போ விளக்கு கடையில் வைக்கிறதெல்லாம் இங்கெல்லாம் மணியெல்லாம் தொங்குறது. அதே பண்ண முடியல. இது மணி தொங்கிட்டால் அதில் வந்து கல் பிடிச்சி போச்சுன்னா யார் துடைக்கிறது? அதை ஒரு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 300-400 செலவழிக்கணும். அவன் சொல்கிற மாதிரிலாம் இது லிக்விடில் போட்டபடி எடுக்கலாம் முடியாது. ஸோ க்ளீனிங் ப்ராசஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நிறைய சாமான்களை வாங்கி வச்சுட்டா ஹவு டு மெயின்டைன் இட், அது அனதர் ப்ராப்ளம். அதான் முடிஞ்ச வரை நம்ம வந்து சுருக்கமாக இருக்க பார்த்துக்கணும். இந்த அளவுகளை தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து மகாபலிபுரத்தில் கூட இந்த கணக்கை பார்க்கணும். ஸ்ரீதேவதிக்கெல்லாம் வந்து நவதாளத்தில் இருக்கணும். நவதாளம்ன்றது அந்த மூஞ்சியினோட அளவாட்டம் கீழே 8 பகுதி இருக்கணும். அது உட்காந்துருந்தாலும் சரி, நின்றுருந்தாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்படியே அளவெடுக்கணும் அதை. ஆனால் இப்படி பண்ணுறாலாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து எல்லாம் கற்றுக்குட்டி வந்து பண்ணாமிச்சாலும் மிஷின்லேயே கட் பண்ணுறா, எல்லாம் மிஷின்லேயே பண்ணுறா. இப்போ கூட விஸ்வரூப விஷ்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கு பெங்களூருக்கு. பார்த்தா அவ்வளோ அந்த வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ சுகம் இல்லை. ஏதோ இடம் பத்தியாக பண்ணியிருக்கான். ஸோ இது இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அளவுக்கு பண்ணால் போதும். பிரம்மாண்டம் பண்ணிவிட்டு 108 அடி உயரத்துக்கு பண்ணி வச்சுட்டு அது மேலே கொண்டு யார் வந்து சிரவண பலகோலால் அந்த வந்து பெரிய பாறையிலே பண்ணியிருந்த அந்த காலத்தில். ஸோ அந்த கோம்படேஸ்வரர் வந்து அது வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து பெரிய பாலாபிஷேகம்லாம் பண்ணுறா. அதுக்கு எத்தனை இதெல்லாம் ஏடியெல்லாம் செட்டப் பண்ணி மேலே போய் பண்ண மாட்டேருக்குது. அது மாதிரி பிரம்மாண்டங்களை கொண்டு வந்துட்டா ஹூ வில் டூ த பூஜா. இப்போ நிறையா கோவில் கட்டுறா. இப்போ திருப்பி ஹவு டு மெயின்டைன் இட்டு சொல்கிறான். அரவிந்தலையத்தை பற்றி அப்பா சொல்கிறாவ. பட் ஒரு கோவிலை மெயின்டைன் பண்ணுறது நிறையா தே ஆல்சோ ஹேவ் லாட் ஆஃப் பிளான். நம்ம வந்து அவள் பிளான் பண்ணுறது இல்லைன்னு சொல்லவே முடியாது. நிறைய ஒவ்வொரு இதுவாக பண்ணுறா. சார் இந்த மாதிரி புதுசாக கட்டின்ட்டு அவன் போட்டானா கட்டினவன் போயிட்டானா அப்புறம் ஹூல் மெயின்டைன் இட்டேன். அது அந்த மெயின்டெனன்ஸுக்கு உண்டான இதெல்லாம் வச்சுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் தர்மகர்த்தாலாம் வச்சுருந்தா. தர்மகர்த்தா வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குறைவரை நடக்கிறதுக்கு உண்டான அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ஹி வில் அரேஞ்ச். பரியத்தில் கூட 3-4 தர்மகர்த்தா பரம்பரை தர்மகர்த்தாலாம் இருக்கா. அது யார் அலோவ் மீ டு டூ ஸோ. இந்த அபிஷேகத்துக்கெல்லாம் அலோவ் பண்ணுறான்னு ஐ எம் தேங்க்ஃபுல் டு தம். அவ்வளோதான். ஆனால் அவள் வந்து பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். அதில் ஸோ இந்த இதில் வந்து வாங்கிறது சிலை செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லை தெய்வசக்தி வந்து உரையாது. அதில் தெய்வசக்தி உரையாமல் எது கோவில் கட்டணும் பேசுறது. ஸோ
இந்த கோவில் எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இதை யார் எழுதியிருக்காருன்னா பத்மஸ்ரீ சில்ப கலாமணி முத்தைய சபதி எழுதினார் இந்த புத்தகத்தை. இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை தமிழ்நாடு அரசு இவ வெளியிட்டிருக்கா. 2003 வருஷம், 50 வருஷம் தான் நான் வாங்கினேன். இதில் சில இதெல்லாம் பாருங்கள், நான் காமிக்கிறேன். இந்த கோபுரத்தின் அளவு, வாசல், கோவில் எப்படி இருக்கணும், ஒரு தேவத்தை வந்தால் ராஜகோபுரம் எப்படி இருக்குன்னு இருக்கு பாருங்க. இத்தனை நிலைகள் இருக்கணும், இத்தனை கலசங்கள் மேலே வரணும். அது அப்புறமா இந்த கருவறை உத்தம தசாதலம் முதல் ஒரு தாளம் வரை பிம்பங்களின் அளவுகள் எல்லாம் போட்டிருக்கு. இது மகாவிஷ்ணு பாருங்க. கல்கத்தாவில் இங்கேருந்து பண்ணி சவுத் இந்தியாவிலேருந்து பண்ணி கல்கத்தாவுக்கு போச்சு இந்த கிருஷ்ண விக்கிரகம். கையில் புல்லாங்குழலோடு இருக்கிற மாதிரி. அடுத்து ஸ்ரீ தேவதைகள் பாருங்க. தேவி மத்தியம தசாதலம். இது இந்த காமாட்சி அம்பாள் நெருப்புலேருந்து வரா மாதிரி. இது இது ஞான சரஸ்வதி. இது ஆண்டாள். இது மத்தியம தசாதலம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சிற்பசாஸ்திரத்துக்கு போனாலே பிள்ளையார் பஞ்சதாளம் இருக்கு. அதை உட்காந்தோம் அப்படின்னா பிள்ளையாருக்கு 5 தான் சொல்லிருக்கு. மிருக முகமாக இருக்கு இல்லையா, அதனால். உத்தம பஞ்சதாளம். நின்ற நிலையில் உள்ள பிள்ளையார். பேசிக்காக தெரிஞ்சுங்க. அதாவது புருஷ தேவதைகள்லாம் தசாத்தலம், ஸ்திரீ தேவதைகள்லாம் நவதாளம். இந்த தாளம்ன்றது நம்மளுடைய ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் சேர்த்து இந்த முகத்தை கணக்கெடுக்கிற மாதிரி அந்த பிம்பத்தோட இதை கணக்கெடுத்து அது மாதிரி 8 மடங்கு கீழே இருக்கணும். இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கணும். சும்மா எடுத்து நம்ம கார் டிக்கியில் வைன்ற மாதிரி வச்சுட்டு வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி கோவில் கட்டும்போது அதை எத்தனை பரிவார தேவதைகள்லாம் எத்தனை அதுக்கு தனியாக இருக்குது. இந்த புக்கு கோவில் மெயின்டைன் பண்ணுறவாள் இந்த புக்கு வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு சுவாமிக்கும் எத்தனை பரிவாரங்கள் இருக்குண்டு அது ரூபமாக இருக்கணும் அவசியம் கூட கிடையாது. இப்போ கர்நாடகாலாம் போனால் அந்த பலிப்பேட்டை மாட்டை வச்சுருப்பா, நிறையா சுற்றி இருக்கும். ஸோ அதுக்கு சாதம் வச்சுட்டு போயிடுவாள். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ப்ரொசீஜர். சிவனுக்கு 22 பரிவாரம் இருக்குது, 32 பரிவாரம் இருக்குது, 16 பரிவாரம் இருக்குது, 8 பரிவாரம் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று அஷ்டபரிவாரத்தில் முதலுக்கு சிவனுக்கு கணபதி, கேசவன், சுப்பிரமணியர், விஷ்ணு, சூரியன், நந்தி, துர்கா, சப்தமாதா அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஒன்று கணபதி, சுப்பிரமணியர், ஜேஷ்டா, காத்தியாயினி, சூரியன், நந்தி, துர்கா, சப்தமாதா அப்படி போட்டிருக்கு. மாதிரி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கோவிலை கட்டுறவா இதெல்லாம் யோசனை பண்ணி செய்யணும். அது ஏன்னா அந்த மாதிரி பண்ணாதான் அங்கே தெய்வங்கள் உரைகள் சொல்லியிருக்கு. எவ்வளோ லேக்ஸில் செலவழித்து பண்ணுறா பாவம். ஸோ அதுக்கு உண்டான
ஆட்களோட அட்வைஸை வச்சு தான் பண்ணணும் அதை. இதை சொல்லி இந்த ரூபம் இஷ்டம் போலலாம் வாங்கி வாங்கி வச்சுக்காதுங்க. அதே மாதிரி கண் திறந்து கொண்டு வாங்க. சின்ன விக்கிரகம் அந்த இடத்துலவே கண்ணு மூடின மாதிரியே இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. நேத்திரோன் மீளனம் மந்திரங்கள் சொன்னாலும் சிற்பக்கூடத்திலேயே கண்ணை திறந்துடணும். அது கருங்கல் விக்கிரகமாக இருந்தாலும் சரி, மெட்டல் விக்கிரகமாக இருந்தாலும் சரி. இப்போ அதிகார இடத்துக்கெல்லாம் கண் திறந்துருக்கா சில நேரத்தில், சில இடத்துல திறந்தே இருக்குது. சரி, நம்ம வந்து கண் திறந்து தான் கொண்டுடணும். சரி, அது ஒன்றாவது மெயின் ஆஸ்பெக்ட் அது. அப்புறம் வந்து ஜலவாசம், தானிய வாசம், புஷ்பவாசம் இதெல்லாம் சொல்கிறேன். அது என்னென்ன பண்ணுறாலோ பண்ணிக்கிட்டோம், அது தனியது. பட் இந்த விக்கிரகம் பண்ணுறதே வந்து அந்த சிற்பி கைத்தேர்ந்து வராக்கணும். அதில் டிஃபெக்ட் எதுவுமே வரக்கூடாது. அதனால தான் கிராக் கிக்கு எதாவது இருக்கிறவங்க தண்ணியில் போட்டால் தெரிஞ்சிடும். அது இந்த ஒவ்வொன்றும் 15 நாள் ஒவ்வொன்றும் ஒரு மண்டலம் இட் டிபெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கணக்கு இருக்குது. வீட்டில் பூஜையில் இருக்குது. அதனால் சிம்பிளிஃபைடு வருஷம் அந்த காலத்தில் பஞ்சாயத்தில் பூஜை பண்ணிட்டேன். 5 கல் பிரச்சனையே கிடையாது. சரி, விக்கிரகம் வச்சுக்கிறோமா, நிறைய விக்கிரகம் சேர்த்துக்காதவங்க. மந்திரங்கள் சொல்கிற மாதிரி தான் அதுவும். விக்கிரகங்களும் நிறைய சேர்த்து வச்சா மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பூஜை பண்ணணும். அதுக்கு அது பெஸ்ட் வேஸ் டு மெயின்டைன் த ஃபோட்டோஸு. எல்லாத்தையும் அடங்கின சக்தி ஸ்ரீசக்கரம், இதெல்லாம் மகாமேரு வச்சுக்கலாம். மகாமேரு இருந்தால் தான் அது அப்படி அர்த்தம் கிடையாது. ஸ்ரீசக்கரத்தை கூட பண்ணால் போதும். அது இது சொல்லி இந்த இதெல்லாம் விக்கிரக ஆராதனை கோவிலுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து டபுளி கேர்ஃபுல்லாக வச்சு பார்க்குறோம். நம்ம பார்த்து தான் செலக்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் கடையில் போய் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது இது. ஸோ இட்ஸ் நாட் ரெடிமேட் ஷாப் அண்ட் ஆல் தட். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். இதை சொல்லி இதை வந்து ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அதான் இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.